காட்டுக்கே ராஜா சிங்கமாக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு தேசிய விலங்கு புலி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த புலியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? பெங்கால் டைகரை தான் நம்ம தேசிய விலங்குன்னு சொல்கிறோம். இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் இந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்த புலிக்கு உடம்புல இருக்கக்கூடிய தனித்துவமான கோடு தான் அடையாளமே. இதோட எடை கிட்டத்தட்ட 250 கிலோ வரைக்கும் வளரும். அதே மாதிரி இதோட காலில் இருக்கக்கூடிய நகம் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்கும். புலி நகம். இதோட வேகம் மணிக்கு 64 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 16 அடிக்கு தாவி குதிக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த புலியால் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியும். சிறந்த நீச்சல் வீரனும் கூட. ஒரே நைட்டில் 40 கிலோ வரைக்கும் இறைச்சியை, மாமிசத்தை சாப்பிடக்கூடிய திறன் இருக்குது. சத்தமே இல்லாமல் வேட்டையாடுறதுல இந்த புலியை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா இதோட கால்கள் மென்மையாக இருக்கிறதுனால நமக்கு நைட்டில் கண்ணு தெரியாது. ஆனால் இந்த புலியோட கண்ணு கிட்டத்தட்ட நம்மளை விட 6 மடங்கு நல்லா தெளிவாக நைட்டில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை திறன் இருக்குது. 1972 தான் நம்ம நாடு இந்திய தேசிய விலங்கா இந்த பெங்கால் புலியை தீர்மானம் செஞ்சு 1973 ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை அறிவிச்சு அதன் மூலமா இதை பாதுகாக்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த புலி பார்க்கவே ரொம்ப கம்பீரமா, அழகா, வலிமையா இருக்கும். இதை தேசிய விலங்கா தீர்மானிக்க இது ஒரு முக்கியமான காரணமா இருங்க. தேசிய விலங்குனா சும்மாவா? நம்ம பெங்கால் டைகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட இந்த புலியோட இனம் அழியக்கூடாதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் சில ரூல்ஸும் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். எஸ், நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு புலியை பற்றி தெரிஞ்சுக்காத மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க.